Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான தக்காளி குருமா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். தக்காளி குருமா வந்து நிறைய வெரைட்டியா நம்ம செய்யலாம். இன்னைக்கு நான் கொஞ்சம் டிஃபரண்டாவும் ரொம்ப டேஸ்டாவும் செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாய் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, 2 பல் பூண்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டா போதுங்க. இப்போ வந்து இதில் 3 பெரிய சைஸ் தக்காளி, நல்லா கனிஞ்ச தக்காளியாக இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி வதங்கிறதுக்கு அளவாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. தக்காளி வந்து நல்லா வெந்து மசிய வரணும், அது வரைக்கும் மூடி போட்டு மூடியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் துருவல், 1/4 மூடி தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காயில் 1/4 மூடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ரஃபாகவும் இல்லாமல் மீடியமான ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தக்காளி வந்து நல்லா இந்த அளவுக்கு மசிய வெந்திருக்கணும். இப்போ வந்து இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்துட்டு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், தக்காளி வந்து நல்லா இந்த அளவுக்கு மசிச்சிருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டு கரண்டியில் நல்லா ஒரு கிளறி விட்டோன்னா அந்த தக்காளி வந்து இந்த அளவுக்கு மசிஞ்சிரும். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி வந்து நான் 3 பேருக்கு ஆகிற மாதிரி தக்காளி குருமா செய்கிறேன். நீங்கள் வந்து தேவையான அளவு நீங்கள் எவ்வளவு பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் பொருட்கள், தண்ணி எல்லாமே சேர்த்துக்கணும். இப்போ வந்து இது ஒரு கொதி மட்டும் வரட்டுங்க. பாருங்கள், இப்போ வந்து ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுறணும். இப்போ வந்து தக்காளி குருமா பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருக்கனால ஒரு 2லேருந்து 3 கொதி வரைக்கும் நல்லா வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், இப்போ வந்து தக்காளி குருமா சூப்பராக கொதி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. தூவிட்டு ஒரு முறை நல்லா கிளறிக்கலாம். இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமா ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.